சாதாரண ஒரு கல் என்று நினச்சேன். அவங்க ஒரு டைமண்ட் போல் தேவன் அப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. இப்போ இன்னைக்கு வந்து நாம் 5வது வருஷம் கடந்து நாம் வந்து 6வது வருஷத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் 5th anniversary. சரியா? இந்த 5th anniversary வந்து நாம் பார்க்குறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை பார்க்குற வியூவர்ஸ் அவங்க இல்லைன்னா சேனல் இல்லை. அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், உங்ககிட்ட சாட்சி இருந்தால் பதிவு பண்ணி அனுப்புங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். சரி, இன்னைக்கு நீங்கள் யாராவது எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களாமா? ஆக்சுவலி நான் இல்லாமல் தனியாக ஒரு வீடியோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்கீங்க. இல்லை, அது நீங்கள் இல்லாமல் இல்லை, நீங்கள் வந்து ஆஃபீஸில் பிஸியாக இருந்தீங்க, உங்களுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி உங்கள்கிட்ட இருந்து தனியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி வாங்கிடலாம் அப்படி பிளான் பண்ணோம். சரி, கடவுளுடைய பெரிதான கிருபையினால திரும்பவும் நம்ம இன்னைக்கு 4 பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். தம்பி கால்வின் மட்டும் சென்னையில் இருக்கிறான். ஐ திங்க் நாம் வந்து 100வது சாட்சிக்கும் முதல் அனிவர்சரிக்கும் நம்ம 5 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ 4 பேர் தான் நம்ம உட்காந்துருக்குறோம். ஆனால் இது போக இன்னொரு டீம் இருக்குது. அது வந்து ஆண்டனி, ஜெனி அண்டு சியோனா. இவங்க 3 பேர் இப்போ வார ஒரு சாட்சியில் அந்த பைபிள் ரீடிங் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமானவங்க சார் ஆக்சுவலி. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேபி நான் என்னைக்கு வேலை செய்கிறேனோ அன்றைக்கி நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற அன்றைக்கி நான் வேலை செய்யாமல், பட் எல்லா சாட்சிலையும் அவங்க இருக்கிறாங்க. எல்லா சாட்சிலையும் அவங்க அந்த ரீடிங் இல்லாமல். ஆமாம். ஸோ முக்கியமானவங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து அவங்களே நம்ம ஹானர் பண்ணணும். கண்டிப்பாக கூப்பிடுவோம் நாம. லாஸ்ட் இதில் 2 பேர் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வருஷம் மகா சியோனா ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டோஃபர் சொல்லுமா. சொல்லுதானே வீடியோவில்
அப்படியா? முழுசாக. சரி, ஓகே. பாலன், என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம் அந்த ஜர்னியை பார்க்கும்போது. 5 years எப்போ? ஆமாம், ஆக்சுவலி இப்படி முள்ளி பார்ப்பாங்கல்ல. பட் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு அந்த 5 வருஷத்தை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கும்போது என் பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. 5 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம் பாருங்க. பிரபு ஐயா சொன்னாங்க எனக்கு விராட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அது கணக்கு. ஆமாம், அவர் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு 5 வயசு. 5 வயசு ஆகுது. ஸோ கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்க்கும்போது, ஆனால் உண்மையிலே கர்த்தர் பெரியவர். அவர் தான் பெரியவர். நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். அவர் நம்மளை தூக்கி வந்திருக்கிறார். ஆமென். அதுதான் உண்மை. ஆமாம், உண்மை அதுதான். ஆமாம் ஆமாம். இதில் வந்து கிறிஸ்டோபருக்கோ எனக்கோ ஐயாக்கோ அக்காக்கோ எந்த இதுவுமே கிடையாது. அவர் நம்மளை தூக்கி இது பண்ணியிருக்கிறார். அவர் தூக்குற மாதிரி இன்னும் நாம் என்ன செய்வோம்? கடினமாக அந்த வார ஒரு சாட்சிக்காக எல்லாரும் சேர்ந்து நாம் என்ன செய்வோம்? உழைப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் என்ன செய்வோம்? நாம மட்டும்தான் மகிமைப்படணும். இந்த வருஷம் வியூவர்ஸ்ட்ட ஆக்சுவலி வி ஷுட் ஆஸ்க் சாரி. தொடர்ந்து என்னால் வாரத்துக்கு ஒரு சாட்சி போட முடியாத காரணம் என்னென்னா, வி வேர் எக்ஸ்பெக்டிங் டு கிவ் யூ குவாலிட்டி டெஸ்டிமனி. எதுக்குன்னா, கிறிஸ்டோஃபர், கேல்வின் எல்லாரும் சொல்லிட்டாங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சரி. ஸோ வி கேவ் ஆர் பெஸ்ட் அக்கார்டிங் டு மீ. இதெல்லாம் பெண்டிங்காக இருக்கிறதோ அது வந்து வருகிற இந்த வருஷம் வந்து ஸோ டபுள் டெஸ்டிமனிஸ் அப்படி போட்டு தான் கம்பன்சேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் காம்பன்சேஷன் வந்து இப்போ வியூவர்ஸுக்காகன்னு கூட சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமே. ஆமாம் இல்லையா? பாருங்க, இன்றைக்கு வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிதான ஆசீர்வாதம் இது வந்து. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பெரிதான ஒரு சப்போர்ட். நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க? சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்? கடந்து போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து முதலாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய டீம் மெம்பர் கேல்வின் சென்னையிலேருந்து அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதகர்களுடைய வாழ்த்து செய்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய வீவர்ஸனுடைய வாழ்த்து செய்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் எங்களுடைய ஒரு இன்டர்வியூ இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் கடைசி வரை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Good morning to one and all present here. This is Calvin John and welcome back to our channel Varamor Sachi. So today I am here creating this video to congratulate to all our Varamor Sachi subscribers and to the people who have been sending us videos all the way through from different places. So today we are completing 5 years of our channel, which is Varamor Sachi, and as we have been completing 5 years of this channel, we have posted more than 280 videos and we also crossed 1k subscribers. So all glory to God for letting us keep on posting all the videos throughout every single week, and it makes me feel very happy and very proud knowing that there is a channel where people share all of their testimonies, all of the miracles, where in the day till today we can know that miracles were not only till the time period when Jesus or Moses or some other people were back in the time I'm talking about were used to be there, but till date today in this generation as well, miracles have been done by God himself in different ways in different lives. And congratulating to all of them. I kind of miss my own team Varamor Sachi because like as I'm here doing my studies and currently I'm in final year. So all glory to God. I myself have so many testimonies, so many glories I have received through God because of the work which I have done for Varamor Sachi. So for all the viewers, for all the people, whoever are facing hard times over in your life right now, whoever is feeling lost or whoever is feeling that they are completely helpless, so there's nothing like that. There's always God in front of you. Take your Bible, which might be lying around in some corner of your room. Take your Bible, kneel down and pray and look for God. God will definitely give you answers. So thank you so much for watching our videos till now, and we'll be posting many more videos coming up by the weekend and every single day. So thank you so much for watching this video, and glory to God. Amen. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக எங்களது திருத்துவ தெய்வமே, அப்பா, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வாரம் ஒரு சாட்சி
5 வருடங்களை கடந்து தகப்பனே 6வது வருடத்தை காணும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். உமக்கு நாங்கள் குழுவாய் கோடான கோடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த வாரம் ஒரு சாட்சி. இன்னும் பல வருடங்களை காணவும் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம 5வது அனிவர்சரியை நாம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல வாரம் ஒரு சாட்சி டீம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை ஊழியத்திற்கு அறிமுகப்படுத்தினதும் ஊழியத்தின் பாதையில எங்களை வளர்த்ததும் இந்த வாரம் ஒரு சாட்சிக்கு உற்சாகம் ஊட்டியதுமான அருமை போதகர் ரெவரண்ட் பிரபு ஜெபமணி ஐயா நம்மோடு இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை சிறிய ஒரு மலர்கொத்து கொடுத்து நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ. சோதரையா, சோதரனே, சோதராக்கா, நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கும் சரி, வியூவர்ஸுக்கும் சரி. வாரம் ஒரு சாட்சி ரெகுலராக பார்த்து கொண்டிருக்கிற இல்லை முதல் முறையாக பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான சகோதரன் ஜான் தேவானந்த் மற்றும் சகோதரி எமிலி எங்களுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு குடும்பத்தினர். போய்சர் ஆலயத்தில் அவர்கள் ஒரு சபை மெம்பராக வந்ததை அந்த நாளை நினைவு கூறுகிறோம். நான் ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே எப்பொழுதும் அண்ணனும் அக்காவும் ஐயா இந்த செய்தியில் இது ஒரு பாயிண்ட்டு
நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி செய்தியை ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. மற்ற மெம்பர்ஸோட ஒரு க்யூரியாசிட்டி, வசனத்தின் மீது ஒரு வாஞ்சை அவங்களிடத்தில் காணப்பட்டது. பிறகு காலங்கள் சென்றது. விரார் திருச்சபைக்கு உபதேசியார் தேவை என்று அந்த விரார் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமாக நாங்கள் யாரை தேவனுடைய ஊழியத்திலே சபை ஊழியராக, குருவானவருக்கு ஒத்தாசையாக, ஒரு பொருத்தமான ஊழியராக இருக்க வேண்டும் என்று தேடினோம். அப்போ நிறைய சஜஷன்ஸில் அண்ணன் பேர் வந்தது, ஜான் தேவானந்தன். அப்போ அவங்க ப்ரொஃபஷன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவங்களாம் சொன்னாங்க நான் டீச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு 50% எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, டீச்சருக்கும் ப்ரீச்சருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ டீச்சராக இருந்தால் ப்ரீச்சராக மாறுவது ரொம்ப எளிதான காரியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்கள ஊழியத்திற்கென்று அழைத்தோம். அவங்களும் ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை துவங்கி அவங்க ஊழியத்தை செய்கிறத கண்டு மகிழ்கிற பாக்கியம் இல்லை, அதுக்குள்ளேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாரம் ஒரு சாட்சி இந்த சேனல் மூலமாக அவ்வப்போது அண்ணனையும் அக்காவையும் பார்த்துக்கிடுவேன். ஸோ அவங்கள பார்க்குறது மாத்திரமில்லை, அவங்க மூலமாக இந்த தேசம் முழுவதிலும் எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் குடும்பமாக உட்காந்து பார்க்குறோம். ஸோ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மிராக்கிள். தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்கிறாரு. ஆனால் எல்லாரும் அதை வெளியரங்கமாக சொல்கிறதில்ல. நம்ம அதை சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் இன்னும் பல மடங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ணனை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி அநேக நாள் யோசித்துட்டே இருந்தேன். திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது. செம்பூர் திருச்சபைக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்தேன். அன்றைக்கி சத்ரு எவ்வளோ தடை கொண்டு வந்தால் அந்த ஃபஸ்ட்டு மலை இருந்தாலும் அண்ணன் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி செம்பூர் வந்து சேர்ந்தாங்க. அதே நாங்கள் சாட்சியில் சொல்லியிருக்கிறோம். ஒரு சாட்சியில் அந்த திருச்சபை ஆராதனையை நானும் பார்த்தேன். ரொம்ப அருமையாக செய்தி கொடுக்குறாங்க அண்ணன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நம்ம உருவாக்கின ஒரு சபை ஊழியர் என்னோட நல்ல தமிழில் செய்தி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரங்களில் மற்றவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கும் இல்லையா, நம்மளோ தாண்டி போயிட்டாங்க, ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி எனக்கு சந்தோஷம், ரொம்ப அதிகமாக சந்தோஷம். நம்ம உருவாக்கின நபர் நம்மளோட இன்னும் அழகாக செய்தி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு தமிழ் உச்சரிப்போடு அவர்கள் பேசுகிறார்கள். எல்லாத்தையும் கண்டு மகிழ்ந்தேன். சிரிண்டிபிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு, கேட்பதற்கு தமிழ் வார்த்தை மாதிரி தெரியும். சிரிண்டிபிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர், நம்ம எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு விவசாயி கிணறு தோண்டி அவன் விவசாயம் பண்ணுவதற்கு தண்ணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி தோண்டுறான் கிணறை. ஆனால் அந்த தோண்டும்போது அவனுக்கு பெட்ரோல் கிடைக்குது, இல்லைன்னா க்ரூட் ஆயில் கிடைக்குது. அதுதான் சிரிண்டிபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை தேடி போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு ட்ரெஷர், ஒரு விலையேற பெற்றது. இப்போ நைட் நேரம் போகும்போது பளபளன்னு ஏதோ ஒரு கல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நல்ல பளபளப்பாக இருக்கு, சரி வீட்டில் ஒரு ஷோகேஸாவோ ஒரு வெயிட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ஒரு டைமண்ட் போல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே போல் சாதாரணமாக சபை ஊழியர்னு ஒருத்தர் தேவைப்பட்டதுன்னு தேடி எடுத்தேன். ஆனால் அது சிரிண்டிபிட்டி, சாதாரண ஒரு கல் என்று நினச்சேன். அவங்க ஒரு டைமண்ட் போல் தேவன் அப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. தண்ணீர் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் பெட்ரோல் கிடச்சிருக்கு. இதுதான் சிரிண்டிபிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நம்ம எதிர்பார்ப்பதோட பல மடங்கு ஒரு நல்ல பொருள் நமக்கு கிடைப்பது. ஸோ வாரம் ஒரு சாட்சி சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர், அது மாத்திரமல்ல திருச்சபையும் சபை ஊழியராக ரொம்ப அழகாக அவங்க வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. குருவானவர் இல்லாத குறையை அவங்க அது தீர்த்துட்ருக்காங்க. ஒரு சில திருச்சபையில் எப்படி இருக்குன்னா, குருவானவர் வருகிற நாட்களிலே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த 2வது வாரமாக ஐயா வரமாட்டாங்க, சபை ஊழியர் தானே, அப்படியே கூட்டம் குறையும். ஆனால் இந்த ட்ரெண்டை மாற்றிருக்காங்க நம்ம சபை ஊழியர் அண்ணன்
அண்ணன் வராங்க அப்படின்னு சொன்னால் கூட்டம் குறையாது, கூட்டம் கூட தான் செய்யும். அப்படி ஒரு நற்சாட்சியை அந்த வீரார் திருச்சபையில் இன்னும் ஒரு சிறந்த ஊழியத்தை அருமையான சகோதரன் ஜான் தேவானந்த் செய்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பமாக சகோதரி எமிலி, அவங்க பையன் கேல்வின், 3 பேரும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. வாரம் ஒரு சாட்சி. இந்த ஊழியம் வேதாகமத்தை சார்ந்ததாக இருக்கிறது. வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீண்ட பட்டியல் கொடுத்துருக்கிறது. யாரெல்லாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பட்டியலை கொடுத்து விட்டு 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் இவனமாக கூறுகிறார். வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். என்னால் இது முடியலை, இந்த பாவத்துக்கு விலகி என்னால் வாழ முடியலை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ திரளான சாட்சிகள். அந்த சாட்சிகளை பின்பற்றி விசுவாச வாழ்க்கையிலே பலப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாரம் ஒரு சாட்சியும் இந்த நாட்களில் என்னென்ன அற்புதம் நடக்குது. வேதாகமத்தில் எத்தனையோ அற்புதங்களை நாம் பார்த்துருக்கிறோம், அதில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை வாசிக்கும்போது நமக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த நிகழ்வுகள். ஆனால் இந்த வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சி இப்போ ப்ரெசண்ட்டாக ரீசெண்டாக எந்த அற்புதம் நடக்குதோ அதை அண்ணன் மூலமாக எல்லா வியூவர்ஸ்க்கும் கிடைக்குது. அது நிச்சயமாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாகம் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு லீடரும் அப்படி இருக்கணும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது லீடர்ஸை குறித்து சொல்கிறார். கண்காணியான விரும்புகிறவன் 1 வசனத்தில் அவர் சொல்கிறார், கண்காணிப்பை விரும்புகிறவன் வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. அப்படின்னா லீடர்ஸ் நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் இல்லாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்று இருக்கணும். ஸோ நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம திருச்சபையில் உள்ளவங்க, அவங்க மத்தியில் நம்ம சாட்சியாக வாழ்வது முக்கியம் இல்லை. பவுலடியார் சொல்கிறார், இந்த புறம்பானவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்க, அவங்களே உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பவுலடியார் மறுபடியும் அவருக்கு தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார். யங் ஏஜில் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு இந்த தீமோத்தேயு. அனுபவத்தோடு பவுலடியார் அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறதை கேளுங்கள். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, உன் இளமையை குறித்து உன்னை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மாதிரியாயிரு அப்படின்னாலே ஒரு சாட்சி தான், ஒரு டெஸ்டிமனி. ஸோ இந்த சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நம்மளிடத்தில் விரும்புகிறார். அந்த சாட்சியான வாழ்க்கை நிறைய சாட்சியை உருவாக்கும். நம்ம லைஃப் தான் லிவிங் எக்ஸாம்பிள், டெஸ்டிமனி. நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து காமிப்பது ஒரு பெரிய சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சிகளை அநேகருக்கு எடுத்து செல்வதில் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பங்கு. ஜான் அண்ணன் பெரும்பாலும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், எமிலி அக்காவும் ஈக்குவலி அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த டீமோடு இணைந்து பாலன் அண்ணன், கிறிஸ்டபர் அண்ணன், இன்னும் மறைமுகமாக நிறைய பேர் உதவி செய்கிறார்கள். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த 5வது ஆனிவர்சரி தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வருகிற இந்த நாட்களிலே, வருகிற ஆண்டில் இன்னும் இந்த சேனல் அநேகருக்கு விசுவாச வாழ்க்கையில் வளருவதற்கு சாட்சிகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக அருமையான ஜான் தேவானந்த் அண்ணன், சகோதரி எமிலி இவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஐயாவிற்கு நாங்கள் எங்களது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ.
நமது மீட்பரும் நல்ல போதகருமாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வாரம் ஒரு சாட்சி என்ற அனுபவமிக்க அற்புதமான சாட்சிகள் 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதை குறித்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரர் ஜான் தேவானந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருக்கிறோம். தெய்வ பயமும் தூய பக்தியும் மிகுந்த அவருடைய வாழ்வு, வார்த்தை, பணி யாவற்றையும் எண்ணி கர்த்தரை துதிக்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களை பார்த்து, நீங்களே எனக்கு சாட்சிகள் என்றார். இன்றைக்கு நமது வாழ்க்கை சாட்சியுள்ளதாக, சத்தியம் நிறைந்ததாக கட்டப்பட தேவனாகிய கர்த்தர் அருள் புரிவாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அதிசயமான அற்புதமான ஒரு ஊழியத்தை உமது அடியானை நம்பி கொடுத்தீர். 5 ஆண்டுகளை நிறைவு செய்யவும் 6வது ஆண்டை ஆண்டவரை துவக்கும் தக்கதாக நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி கர்த்தர் தமது தாசனையும் குடும்பத்தையும் அவருடைய பணியையும், குறிப்பாக வாரம் ஒரு சாட்சி என்ற இந்த சிறந்த நிகழ்ச்சியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவரை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, உணர்த்தக்கூடியதாக, உற்சாகப்படுத்தக்கூடியதாக அமைய அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாரம் ஒரு சாட்சி என்ற ஒரு காணொளி நிகழ்ச்சியை தொடர்ந்து விடாது இதுவரை 241 சாட்சியையும் 25 இறை செய்திகளையும் 2 விழிப்புணர்வு செய்திகளையும் வழங்கி இருக்கின்ற அன்பு சகோதரர் ஜான் தேவானந்த் அவர்களுக்கும் சகோதரி எமிலி லோய்லின் அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி அவர்கள் செய்கின்ற ஊழியத்தில் என்னையும் உடன் இணைத்து கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறேன். 170வது காணொளி செய்தியில் எனது சாட்சியினை நான் கொடுத்திருந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாய் இறைவனுக்காக, கர்த்தருக்காக செய்த ஒரு வாய்ப்பாக அது எனக்கு அமைந்தது. சங்கீத புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருக்காக நாம் கொடுக்கும் சாட்சி, நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் நாம் கொடுக்கும் சாட்சி, அது பேதையை ஞானியாக்குகிறதா இருக்கிறது, கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறது. அதேபோல் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது. 14:25 மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் என்று இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, இவர்கள் இருவரும் செய்கின்ற ஊழியம் ஒரு மெய் சாட்சியான ஊழியமாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த பூமியில் பலவிதமான ஊழியங்களை செய்து வந்தாலும் வாரம் ஒரு சாட்சி என்ற பெயரில் இவர்கள் கொடுத்து வருகின்ற இந்த காணொளி செய்தி பல உள்ளங்களை தொட்டு, பல உள்ளங்களுக்குள் கிரியை செய்து பலரை புதிய ஒரு மனிதனாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. இவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பல கிருபைகளையும் பல அபரிமிதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டும். பல ஆயிரம் காணொளிகளை இவர்கள் கொடுத்து பல ஆயிரம் பேருக்கு, பல லட்சம் பேருக்கு, பல கோடி பேருக்கு இது போய் சேர இது ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என்று உங்கள் சார்பிலும் எனது நண்பர் என்ற முறையிலும் அவர்கள் இருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்துவின் பணியில் ஜெபக்கனி என்றும் அன்புடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாரம் ஒரு சாட்சி என்ற நிகழ்ச்சியை
தேவானந்தன் அண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தேவன் தங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் அதிசயங்களும் பல விதமான காரியங்களையும் சாட்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். தேவன் ஒவ்வொரு சாட்சியும் ஆசீர்வதித்து வருகிறார். சாட்சி சொன்ன குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை நடத்தி கொண்டு வருகிற தேவானந்தன் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. 5 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். 5 ஆண்டு நிறைவேற செய்த தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த 6வது வருஷத்தை தேவன் காண செய்த அன்புக்காக நன்றி செலுத்தி அந்த வருஷத்தை முழுவதும் நன்மையாக பிள்ளைகளுக்கு வழிநடத்தி கொடுக்கும்படியாக தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அண்ணன் சிஎன்ஐ தூய மத்திய திருச்சபை ஊழியக்காரராக இருந்து ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். தேவன் தாமே இந்த 6வது ஆண்டை ஆசீர்வதித்து கொடுத்து இன்னும் பல நன்மைகள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இன்னும் அநேகருக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாக தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டை விசேஷ ஆண்டாக பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் நடத்தி வருகிற ஊழியங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் கையின் பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக இவர்களை வாழ்க வாழ்க என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றிகளை தெரிவித்துக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். வாரம் ஒரு சாட்சி என்கிறதான ஒரு யூடியூப் தொலைக்காட்சியின் மூலமாக அநேகரை உயிரூட்டமுள்ள சாட்சிகளை கொடுத்து அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எவ்வளவாக ஆண்டவர் கொடுத்தார், வல்லமையான பெரிய அதிசயங்களை அற்புதங்களை எவ்வளவா செய்தார் என்று சொல்லி இந்த வாரம் ஒரு சாட்சி மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான ஜான் தேவானந்தன் அவர்கள் குடும்பத்தினருக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற எம்லி அக்கா, இன்னும் அவருடைய தம்பி கால்வின்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சேனல் மூலமாக அனைவருடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆண்டவரை பற்றி அதிகமாக அவருடைய அதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிவாய்ப்பாக அமைந்து வருகிறது. எனவே அவர்களுடைய குடும்பத்தாருக்காக நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் ஏதோ இல்லை, 5 வருடம் முடிந்து 6வது வருடத்திற்காக கடந்து செல்கிறது. எனவே இன்னும் அநேக சாட்சிகள் மூலமாக அந்த சேனல் மூலமாக ஆசீர்வாதங்களை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் அனைவரும் பார்க்கும்படி உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களையும் இந்த சேனல் மூலமாக பலவித வேலைப்பாடுகள் மத்தியில் இந்த சேனல் மூலமாக செய்து கொண்டிருக்கிற அந்த திருப்பணியை கடவுள் அவர்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தை தரும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ஜான்சன். வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சி 5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷத்துக்குள்ள என்டராக கிருபளித்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களுக்கு இந்த சாட்சி ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவன் செய்த அற்புதங்களை அநேக ஜனங்கள் இதை பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு இந்த யூடியூப் சேனல் ஒரு பெரிய ஒரு டூலாய் பயன்படுறதுக்காண்டி நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை செய்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தொடர்ந்து ஒரு ஆளுகை உங்கள் குடும்பத்தில் இருக்கும்படி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுகொள்கிறேன். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रेज द लॉर्ड। बारम और साक्षी के पूरे 5 साल हो चुके हैं। भाई देवानंद जी को मैं तहे दिल से बधाई देती हूँ। परमेश्वर उन्हें आशीष करे और उन्होंने सभी को एक अच्छा मौका दिया है कि वे अपने जीवन की गवाही को बांट सके लोगों के साथ। प्रभु यीशु मसीह ने जिन लोगों के जीवन में भी चमत्कार किए हैं, अद्भुत कार्य किए हैं, भलाई किए हैं, उन सभी का अनुभव को लोगों के साथ बांटने के लिए उन्होंने सभी को एक मौका दिया है और ये बहुत ही अच्छा काम कर रहे हैं जिससे परमेश्वर की महिमा हो रही है। जो लोग अविश्वास में हैं उनका विश्वास बढ़ रहा है, जिन्होंने उम्मीद खो दिया है उनकी उम्मीदें बढ़ रही है। वे सब गवाही को सुन रहे हैं और प्रभु यीशु मसीह के विश्वास में बढ़ रहे हैं और एक बहुत अच्छी सेवा कर रहे हैं। परमेश्वर उनकी सेवा में उन्नति दे, बढ़ोतरी दे, तरक्की दे और बहुत सारे राज्यों में उनके इस सेवा को फैलाए और परमेश्वर उन्हें आशीष करे। हमारी दुआ, हमारी प्रार्थना उनके लिए हमेशा बनी रहेगी। धन्यवाद। வாரம் ஒரு சாட்சி என்ற இந்த நிகழ்ச்சி கடந்த 5 வருடத்தை முடித்து 6வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது என்று நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை நடத்தும் சகோதரன் ஆனந்தனன் அவர்கள் எங்களுடைய சபையின் ஊழியர் மற்றும் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பிலை வைத்து வருகிறார்கள். இந்த வேலையின் மத்தியிலும் கூட இந்த ஊழியத்தை கடந்த 5 வருடமாக நல்ல முறையில் முடிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். இந்த ஊழியம் இன்னும் அநேக வருடங்கள் தொடர்ந்து நடைபெற
இது அநேக ஆத்துமாக்களுக்கு ஆதாயமாக இருப்பதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக ஜெபிக்கிறேன். இந்த அவர்கள் மட்டுமல்லாது அவருடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். प्रेज द लॉर्ड। वारमोर साची जो यूट्यूब के माध्यम से आप परमेश्वर के गवाहियों को लोगों तक पहुंचाते हैं, इस कार्य को, इस सेवकाई को आपने करते हुए 5 वर्ष आपने कंप्लीट किया है सक्सेसफुली। इसलिए मैं विजेता मिनिस्ट्रीज के द्वारा परमेश्वर यीशु मसीह के नाम से आपको बहुत बहुत सारी शुभकामनाएं देती हूँ। पास्टर देवानंद और पास्टर अम्मा और आपके पूरे टीम को मैं फिर से एक बार बहुत सारी बधाइयाँ देती हूँ और परमेश्वर आपको इसी तरह आशीष करते रहे और बढ़ाते रहे, क्योंकि जो ये दिखता है जितना आसान ये दिखता है उतना आसान नहीं है, क्योंकि पता है मुझे कि इसके पीछे आपको कितना परिश्रम करना पड़ता होगा, कितना संघर्ष और कितना त्याग अपने समय को निकालकर इन हर एक कार्यों को मेंटेन करते हुए आपने परमेश्वर के सेवकाई को किया है। परमेश्वर ने आपके परिश्रम और त्याग को देखा है, निश्चय आपको प्रतिफल वो देंगे। और मैं यही परमेश्वर से प्रार्थना करती हूँ और पूरे दिल से यही दुआ करती हूँ कि आने वाले दिनों में परमेश्वर आपके सेवकाई को लेकर बड़े बड़े कार्य करे और दुनिया के छोर तक आपका हर एक गवाही पहुँचे, लोगों तक कोने कोने पहुँचे, इस तरह से परमेश्वर की नाम की महिमा होने पाए। तो यही मैं प्रार्थना और विनती करती हूँ परमेश्वर से। परमेश्वर आपको आशीष करे। धन्यवाद। Praise the Lord. Thank you for the YouTube channel Varamuru Sakshi. Many people are blessed with this testimony. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறோம். 5 வருடங்கள் முடித்து 6வது வருஷத்துல கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுது. இன்னமும் நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். அதனால பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஹாப்பி ஆனிவர்சரி. Happy anniversary. வணக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதில் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ஒரு சாட்சியின் நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ஜனங்கள் அவர்கள் வாழ்வில் கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறித்து இந்த உலகம் அறியும் விதமாக ஒரு தெய்வ சாட்சியாக அவர்கள் அந்த விதத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வலைதள நிகழ்ச்சியிலே, வாரம் ஒரு சாட்சியின் நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் நிறைய தெய்வ ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்வில் கர்த்தர் நிகழ்த்திய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் பற்றி இன்னும் அதிகமாக இந்த காணொலியின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமென நானும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் நிறைய நல்ல ஆத்மாக்களை கொண்டு வந்து தேவநாமம் மகிமைப்படும்படியாக நல்லபடியாக இந்த நிகழ்ச்சி நடக்க இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரம் தாத்தா. ஸ்தோத்திராஜி. ஸ்தோத்திரம். கிறிஸ்டோபர்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். 5th anniversary நீ வந்திருக்கிற. அப்படி சரி, இப்போ எப்போ வந்தீங்க நீங்க? இப்போ நான் வந்து என்ன ஒரு 3 வாரம் ஆயிருக்கும். சர்ச்சுக்கு இப்போ தான் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்திருந்தேன் நீங்கள். ஆமாம், ஏற்கனவே நீங்கள் வந்து எனக்கு ஃபோனில் சொல்லியிருந்தீங்க, தாத்தா நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு எண்ணம்? இல்லை, இப்போ எப்படின்னா, இப்போ நான் டெக்னிக்கலி வேலை செய்தேன்னா சரி, நம்ம வந்து இப்போ நான் ஸ்பெஷல் எல்லாத்தையும் விட்டுருங்க, எனக்கு மற்றவங்க பற்றி தெரியாது. நான் வந்து எப்படின்னா ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கேன், இல்லைன்னா ஒரு யாருக்கோ ஒரு வேலை, ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்கேன், இல்லைன்னா ஒரு ஆப் பண்ணி கொடுக்கேன், இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அது பண்ணி கொடுக்கும்போது பைசா கொடுத்தா தான் செய்யுது. சரி, பைசா கொடுக்கலன்னா இல்லைன்னா 50% அட்வான்ஸ். காசே தான் கடவுள். சிம்பிள். ஓகே, அது வந்து அதான் எங்குள்ள டெய்லி பிரெட். பணம் பத்தம் செய்யும். ஆமா, பணம் பாதாள வர பாயம். அவ்வளோ தமிழ்ல போய் தெரியாது. கண்ட பணமும் வாய் திறக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. எப்படியும் ஆண்டவர் உன் மனசுல பேசியிருக்கிறாரு, வாரம் ஒரு சாட்சிக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தாரு முன்னாடி, நம்ம பாக்கெட்லேருந்து என்றைக்குமே பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஸ்டார்ட்டில் பைசா போடக்கூடாது. ஒன்று அதை பண்ணி நம்மளுக்கு பைசா வருதா, அதில் வச்சு என்னால் பண்ணணும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க, இது வந்து கேங் இல்லை. இப்போ நீங்கள் 5 வருஷமாக இதை ஓட்டிருக்கீங்க. சரி, அதுக்கு ஊழியில் நீங்கள் ஐயா நம்ம ஸ்கூலுக்குள்ள பிரின்சிபல், எனக்கு எப்படி தெரியும், நாங்கள் ஸ்கூலுக்குள்ள வெப்சைட் நான் தான் பண்ணேன், அங்கே உள்ள ஆட்கள் எல்லாரும் தெரியும். சரியா, இந்த என்ன சொல்லுது, ஐயாவுக்கு வேற படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, சரியா, கிளாஸஸும் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ கோயிலுக்கு போவீங்க,
சொல்லுங்க. 2 ஸோ இப்போ இவ்வளோ பண்ணிட்டு ஒரு சண்டே ஊழியெல்லாம் நான் என்னைக்காவது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்தால் நீங்கள் கீழே ஓடிடுறீங்க, இந்த செக்ரட்டரி சேர்மேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடிடுறீங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வீக், நான் ஒரு வீக் எடுத்துக்கிட்டேன், மாதம் எடுக்கல வருஷம் எடுக்கல. அப்போ இந்த ஒரு வீக் ஃபுல்லாக நீங்கள் பிஸியாக தான் இருக்கீங்க. இதுக்கு ஊழல நீங்கள் வாரம் ஒரு சாட்சி பண்ணுறீங்க. சரியா? அப்போ இந்த வாரம் ஒரு சாட்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் எடிட்டிங் பண்ணி, இப்போ நான்லாம் 1 மணி 2 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 5 மணி, எனக்கு என் டைமிங் வந்து இப்போ 6:30 மணிக்கு எந்திரிக்கணும். 6:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். எதுக்குன்னா நான் அப்படி பைசா வரலன்னா ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். நீங்கள் சொல்லுது எனக்கு புரியுது, கடவுள் விஷயம் அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். ஆனால் இது ஃபுல்லாக ஒன்று இருக்கா? அப்போ எதுக்கு இது? அது கேட்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ ஷார்ட்டாக சொல்ல போனால் பல வேலைகளுக்கு மத்தியில் வாரம் ஒரு சாட்சி எதுக்கு? அதான் கொஸ்டின். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில் வாரம் ஒரு சாட்சி தான் மெயின். அதுக்கு இடையில தான் மற்ற எல்லா வேலைகளும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே சாட்சி தான். என் வாழ்க்கையில் வந்து நிறைய சாட்சி. இப்போ எல்லாரும் இன்னைக்கு தான் நீங்கள் என்ன செய்றீங்க, ஊழியம் பண்ணுறதா பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேயே என்ன தெரிந்திருக்கிறார். அதை வந்து நான் தான் என்ன செய்யலை, என்ன சொல்கிறது, அதை நான் வந்து உணர்ந்து கொள்ளல. 2ஆம் கிளாஸில் இருக்கும் பொழுது நான் வந்து, அதாவது கோயில் குட்டி வேலை, அதாவது சர்ச்சிலேயே எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் வளர வளர சர்ச்சை க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது, துடைக்கிறது, பாய் விரிக்கிறது, பெல் அடிக்கிறது, பாடம் வாசிக்கிறது. யூ ஒன்ட் பிலீவ்மா, சர்ச் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டு அது ஃபுல்லாக நானும் ஒரு சித்தப்பா பையன், அவர் பேர் வந்து வில்சன், இங்கே தான் இருக்கிறார் வசையில். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மண்வெட்டி வச்சு அந்த புல்லெல்லாம் செதுக்கி அவ்வளோ வேலை பார்ப்போம் நாங்கள். அதாவது அப்போ இருந்து ஆண்டவர் வந்து நம்மளை நேசிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரம் வாசிப்போம் சர்ச்சில். அப்போ தாசன் ஒரு அண்ணன் வந்து நல்லா வாசிப்பாங்க. அதை பார்த்துட்டே நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் நான் ட்ரம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பேங்கோஸ். அப்போ என்கிட்ட வந்து பேங்கோஸ் கிடையாது. ஆனால் லுத்ரனில் வந்து ஒரு ஃபேமஸ் ரெவரண்ட் இருந்தார், ஜேம்ஸ் சுந்தரதாஸ். அவங்க பிள்ளைங்க கிட்ட வந்து பேங்கோஸ் உண்டு, காங்கோ உண்டு, கிட்டார் உண்டு, அக்கார்டியன் உண்டு, கீபோர்டு உண்டு. அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட என்ன செய்தேன், அதிகமாக பழக ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்க கூட அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ பேங்கோஸில் ஆரம்பித்து ட்ரிபிள் காங்கோ போயிட்டு, பின்ன அவங்க மூலமாக ட்ரம்ஸ், சொந்தமாக ட்ரம்ஸ் கிடையாது, நாகர்கோயிலில் போயிட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன். இந்த எல்லா காரியத்துக்கும் என்னுடைய தகப்பனார் கம்ப்ளீட் எனக்கு சப்போர்ட். இப்போ நான் போய் வாடகைக்கு ட்ரம் எடுத்துகிட்டு வரேன்னா அது இறக்கிறது கரெக்டாக நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமஸ் ஊழியக்காரர் தேவகடாட்சம், அவர் கூட நான் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஒரு சாட்சி வந்து நாங்கள் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து ரொம்ப முன்னமே ஆரம்பிச்சிருக்கணும். அதே நேரத்தில் இந்த வாரம் ஒரு சாட்சியை வந்து நம்ம ஆரம்பித்து வந்து இப்போ 5 வருஷம் ஆகுது. ஆனால் 10 வருஷத்துக்கு முந்தையே நான் வந்து கார் டிரைவ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு சாட்சியாக சொல்லுவேன் பாட்டிட்டேன். நான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி போடேன், இதை எங்கேயாவது போட ரெக்கார்ட் பண்ணேன், ஏதாவது பண்ணு. எங்கே ரெக்கார்ட் பண்ணினாலும் ரெக்கார்டிங் பண்ணி எடுத்துருவேன் சைடில், பழைய மொபைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தென் அதை எங்கே அதை எப்படி டெலிகாஸ்ட் பண்ணணும், எப்படி சர்க்குலேட் பண்ணணும், அது ஒன்றும் தெரியாது. ஸோ அதனாலவே இந்த சேனல் வந்து மைட் பி. அப்போ அதனாலமா இவ்வளவு வேலை இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இவ்வளவு உயர்வா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தாரோ அதை வந்து மற்றவங்களுக்கு நாம் வந்து சொல்லணும். நல்ல துணிமணி போட்டுட்டு போகிறதில்ல, இல்லை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறதில்ல, அதுல எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அவர் என்னென்ன சப்போர்ட் பண்ணார் அதை வந்து சாட்சியாக சொல்லணும். வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய செய்திகளை அறிவிக்கணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அதுதான் வாரம் ஒரு சாட்சி. அதனால இந்த பிரின்சிபல் போஸ்ட்டு, சேர்மன் போஸ்ட்டு, கேண்டிகஸ்ட் போஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாரம் ஒரு சாட்சி, அவருக்கு செய்கிற ஊழியம், அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர் 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 சூப்பர். சரி சரி. அப்போ இது எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்துச்சு. சரி, இது ஒரு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு புரிஞ்சுக்கிட்டு கேட்குறது உங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நார்மலி. நம்ம அப்படி போடுவோம். 2வது விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து நான் பாட்டி மொபைல் எனி டெஸ்கில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. அப்போது அனலிட்டிக்ஸ் பார்த்தேன், யூடியூப் அனலிட்டிக்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இன்கமும் வரல. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போது இது வேற எங்கேயாவது போட்டு இல்லை வேற எங்கேயாவது டெலிகாஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்கம் வருதா, இல்லைன்னா இது வரைக்கும் இன்கம் 0 தானே ஆஸ் யூஸ்வல்? அதை எனக்கு கேட்கணும்னு நான் நினச்சேன். இப்போ கட் ஷார்ட்டாக அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், வாரம் ஒரு சாட்சியிலிருந்து வருமானம் வருகிறதா அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் ஒரு சாட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கு வந்து இதிலிருந்து வருமானம் வரும் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. சரிதானே?
யாரு சொன்னா இதுல இருந்து வருமானம் வரும் அப்படின்னு கிறிஸ்டோபர் தான் சொன்னாங்க. சொன்னதே நீங்க தான், தாத்தா இதுல இருந்து கண்டிப்பா வருமானம் வரும் அப்படின்னு. ஆனா இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது, வருமானம் கிடையாது. அதை சொல்ல போனா பெரிய தப்பு, வருமானங்கிற பேச்சே எடுக்கக்கூடாது. அவருடைய ஊழியத்தை செய்யறோம், அதுல இருந்து வருமானம் எதிர்பார்க்கறது தப்பு. ஆனா இது நாள் வரை வார ஒரு சாட்சிக்கு நினைச்சல வருமானம் வரல, கண்டிப்பாக வருமானம் வரணும். ஆனா அது நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும், ஏசப்பாவுக்கு தான் தெரியும். அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறது அவளுக்கு தான் தெரியும். எவ்வளவு கிடைக்கும் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நாம வந்து உழைக்கத்தான் முடியும், ஆசீர்வாதம் வந்து அவரு தான் கொடுக்கணும். அப்ப நம்ம டீம் மெம்பர்ஸ் சின்சியரா உழைப்போம். மற்றபடி இதுவரை அதுக்காக நாங்க பெருசா ஒன்றும் செலவு பண்ணிக்கிடல. ஒரு மொபைல் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வாங்கியிருந்தோம், பாட்டியோட மொபைல். இது என்ன மொபைல்? அது சாம்சங் M30s. சாம்சங் M30s. அதுதான் இப்போ இந்த பக்கம் ரெக்கார்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு மொபைல் தான் 5 வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எடிட்டிங், மியூசிக் இதெல்லாமே பாட்டி உட்காந்து போடுறது தான். வாரத்தில் எங்களுக்கு 7 நாளும் வேலை, அதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சாட்சியை போடுறதுக்கு வந்து குறைஞ்சது முன்னாடி வந்து சப்டைட்டில் நம்ம வந்து போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு சாட்சியை போடுறதுக்கு பாட்டிக்கு எப்படி ஒரு 2 days ஆகும். ஏன்னா பேசுறதெல்லாம் இங்கிலீஷில் போடணும் இல்லையா, அப்புறம் அதை எடிட் பண்ணணும், பின்ன மியூசிக் போடணும், பின்ன அது சரியா இருக்குதா பார்க்கணும், 2 நாள் டைம் ஆகிடும். பட் இப்போ கொஞ்ச நாள் நாம வந்து தமிழில் மாத்திரம் தான் போட்டுட்டு இருக்கிறோம், சப்டைட்டில் வந்து போடுறது இல்லை. இதுக்குன்னா இப்போ வந்து this year we all maintain the quality testimonies and this year ஃபுல்லா நாங்க வந்து long testimonies அப்படின்னா more than 10 minutes. இல்லை, அதாவது ரொம்ப லெங்க்தியா டெஸ்டிமனி இருக்கும் பொழுது அந்த சப்டைட்டில்ஸ் வந்து போட முடியாது, டைம் நிறைய ஆகிடும். அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட், இதுவரை நமக்கு வருமானம் இல்லை. வருமானத்தை பற்றி நாங்கள் யோசனை பண்ணவும் இல்லை. இது வருமானத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் கிடையாது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். வருமானம் வரும் வாரம் ஒரு சாட்சியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஊழியக்காரங்களை தாங்கலான்ட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஊழியக்காரங்களை நாங்கள் தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதுலேருந்து வருமானம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக நாங்கள் தாங்கணுன்ட்டு இருக்கிறோம். ஸோ அது கரெக்டாக பிளான் பண்ணி தான் செய்ய முடியாது. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வர்ற வருமானமும் நீங்கள் இன் ரிட்டர்ன் காட்ஸ் வேல தான் யூஸ் பண்ண இப்போ பாருமா, வாரம் ஒரு சாட்சியிலிருந்து வருமானமே இல்லை, அப்பவும் நாம அந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். வருமானம் வந்தா இன்னும் சிறப்பாக செய்வோம். அவ்வளோதான். ஒரு விஷயம் இப்போ நம்ம ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துச்சு. நான் உங்களுக்கு எடிட் பண்ணிலாம் கொடுத்தது கிடையாது. நான் வருஷத்துக்கு ஒரு திரும்ப ஒன்று எடிட் பண்ணுவேன். அது மோஸ்ட்லி அந்த ஆனிவர்சரி வீடியோ, ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, செகண்ட் ஆனிவர்சரி, அந்த ஆனிவர்சரிக்குள்ள தான் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மற்றபடி எல்லா சாட்சிகளுமே எடிட்டிங்னு சொன்னால் முதல் ஒரு வருஷம் வந்து கிட்டத்தட்ட கால்வின் கம்ப்ளீட் எடிட்டிங். ஏன்னா அப்போ வந்து அவன் வீட்டில் இருந்தான். அவன் சென்னை போனதுக்கு அப்புறம் அந்த எடிட்டிங் வந்து பாட்டிக்கிட்ட வந்தது. இல்லை இப்போ லாஜிக்கலி இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பேசிக்கிறோம். இப்போ நார்மலி என்னன்னா, இப்போ நம்ம எடிட்டிங் பண்ணதா அதுக்கு ஒரு டைமும், ஒரு வீடியோ இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ நம்ம கேட்கும், அது ஊழியில கட் பண்ணணும், எதை எடுக்கணும், டேட்டா எடுக்கணும். ஆமாம், அது அப்புறம் டேட்டா நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும், நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும், எல்லா டேர்ம் இருக்குது. எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க லாஜிக்கா. ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வெளியே இருந்து பண்ணீங்க, இல்லை ஆண்டோ கொடுத்து பண்ணீங்க. இது இல்லை, இப்போ வந்து கிறிஸ்டோஃபர்கிட்ட வந்து நான் எப்பாவது ஃபோன் பண்ணும்பொழுது என்ன சொல்லுவேன், ஏமா சவுண்டு கம்மியாக இருக்கும், நீ கூட்ட முடிய மாட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, அந்த சவுண்டு கூட்டினதுக்கு அப்புறம் அது வந்து எக்கோ ஆயிடும். ஸோ அதனால நம்ம அதை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிருக்கோம், பட் முடியலை. ஒரு சாட்சி 1 மணி நேரம் அதை வந்து 10 நிமிஷத்துக்கு ஷார்ட் பண்ணாங்க. லாட்ஸ் ஆஃப் நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் எடுப்பாங்க. கிறிஸ்டோபர் கேட்கறது இல்லை, எனக்கு இது தெரியும் எப்படி எடிட்டிங் பண்ணுறீங்கன்னு. இஸ் வாட் ஆக்சுவலி நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் கோர்சஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். வேர்ல்ட் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜி நான் பண்ணியிருக்கேன், அண்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டி பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய சாட்சி. பாட்டி வாழ்க்கையிலே நிறைய சாட்சி, அப்புறம் எப்போ டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். இப்போ அந்த படித்த படிப்பு வந்து ஸோ இன் ஷார்ட் சொல்ல போனால் ஹார்ட்வேர் பற்றி எனக்கு நல்லா தெரியும், சாஃப்ட்வேர் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ மெனி ப்ரோக்ராமிங்ஸ். எடிட்டிங் வேலை நீங்கள் தானே பார்க்கீங்க? எடிட்டிங் வேலை நான் தான் பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங் ஃபுல் நான் தான் பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங் நீங்கள் தான் பண்ணீங்க. மியூசிக் யார் போட்டு விடுதா? நான் தான் போடுறேன். எங்கேருந்து அது எங்கேருந்து எடுத்து இங்கேருந்து போடுறது. That's a very big thing. நான் என்ன what I think is that sometimes I stuck up in between. ஸோ நான் வந்து கிறிஸ்டோபருக்கு கால் பண்ணுவேன், உங்களுக்கு கால் பண்ணுவேன்.
ஸோ அந்த டைமில் கிறிஸ்டோபர் சப்போஸ் எடுக்கலைன்னா ஸ்டேஜ் பை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எனக்கு ஐ ஃபீல் லைக் சம்ஒன் இஸ் ஹெல்பிங் மீ எவ்ரி டே எவ்ரி டைம் ஐ ஃபீல் லைக் சம்படி இஸ் ஹெல்பிங் மீ. இந்த டெஸ்டிமனி எங்கே கட் பண்ணணும், எப்படி அதை வந்து ப்ராப்பராக எடிட்டிங் பண்ணணும், எதை கொண்டு ஃப்ரண்ட்டில் போடணும், எதை கொண்டு பேக்கில் போடணும், and what to do. I feel like somebody is teaching me, so that's what I experienced and I wanted to share. இப்போ என்கிட்ட வந்து பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கூட சொல்லுவேன் எனக்கு யாரோ ஹெல்ப் பண்றா எல்லா வேலைக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு ஆப்பும் நான் படிச்சுட்டு வந்தது கிடையாது. அண்ட் ஆப் கூட எங்களுக்கு கிறிஸ்டோபர் தான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தர்றது. பட் தென் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், someone is teaching me. So I will say God is only teaching me. Music கூட எனக்கு I don't know whether it is correct or not. I don't know. அது எப்படி மேட்ச் ஆகுது. அது இப்போ மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் கூடுவாங்க பாட்டியாங்க, இது ஒழுங்கா இருக்குதா, சவுண்ட் எவ்வளோ இருக்குது, கூட்டணுமா குறைக்கணுமா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஒரு 10 தடவை நம்ம என்ன சொன்னா அதை பார்க்கணும், பார்த்து ஓகே சொல்லணும். இவ்வளோ வேலை இருக்குது அதுல. ஆமாம்மா, அதுக்கு தானே நான் சொல்லுதேன். ஸோ நான் நைட் 1:30 வரை நான் I do alone editing. ஸ்டக்கப் ஆயிட்டோம்னா நான் இருப்பேன், நான் வந்து ஒரு 12:30 மேக்ஸிமம், அப்புறம் நான் போயிடுவேன் தூங்குறதுக்கு. பட் பாட்டி முடிச்சுட்டு வர்றதுக்கு சில நேரம் 1:30 மணி. ஒரு குரூப்பு 1:40க்கு என்னமோ ஃபோன் பண்ணாங்க நைட்டு. இல்ல ஆரம்ப காலத்துல 3 மணிக்கெல்லாம் நாங்க முடிச்சிடுவோம். அப்ப நம்ம வீட்ல அப்ப எல்லாரும் கோவிட்ல வீட்ல இருந்தது சரியா. ஸோ இல்லை இப்போ லாஜிக்கலி அதோட விஷயம் கோவிட்ல நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கார்டிங் டு மீ, இது மற்றவங்க கோவிலில் நிறைய சேனல் ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் நான் எப்படின்னா நான் இவங்கள பார்த்துருப்பேன். ஏன்னா நம்மளாம் சின்ன பிள்ளைலேருந்து தெரியுமே, ஒரு XYZ இருப்பாங்க, அவங்க சேனல் ஆரம்பிச்சிருவாங்க, கோவிட் முடிஞ்சு சேனல் முடிஞ்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துது இல்லையா. அதாவது பல மக்களுடைய வாழ்க்கையில அவர் வந்து எப்படி அற்புதங்களை செய்தார், அதனால அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால மாத்திரம்தான் இன்னைக்கு வரை இந்த சாட்சி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் சாட்சி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் இது நாள் வரையில் நம்ம சாட்சி வந்து என்ன செய்திருக்குது, போய்கிட்டு இருக்குது. 5 வருஷம். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இதை நடத்துறது வந்து ஆண்டவர் தான், அதில் ஒரு சந்தேகம் இல்லைமா. சரியா, நீ அடுத்தது என்ன கேட்க போறீங்க? அடுத்தது வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இம்பார்ட்டன்ட் கேட்குது. ஏன்னா நீங்கள் 5 வருஷம் நீ ரொம்ப பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறியோ இன்னைக்கு. இல்லை அது கேட்கணும். ஏன்னா நான் வந்து பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம்னா நீங்கள் எவ்வளோ வேலை செய்வீங்க. சரி, நான் எனக்கு வந்து எப்படின்னாமா, இது நாள் வரை நான் வந்து எங்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. we don't like to do that. இல்லை எக்ஸ்போஷர் வந்து யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம்தான். சரியா, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு சாட்சி மாதிரி தானே. சரி சொல்லுங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே ஒரு சாட்சி தான். சரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது மற்றவங்களுக்கு தெரியணும்ல, இது கேட்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா எனக்கு கேட்டது வரைக்கும் இந்த சாட்சியெல்லாம் பைசா கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை பைசா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா யாருக்காவது? இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஆண்டவர் வந்து நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. காசு கொடுத்து தான் சாட்சி வாங்கணும்னு சொன்னா தினம் ஒரு சாட்சி போடணும். சரியா, இது வந்து அவங்களா ஆண்டவரால ஏவப்பட்டு சொன்ன சாட்சிகள் தான். ஆனா நாங்க சிலர் தொந்தரவு படுத்துறது உண்டு, சாட்சி கொடுங்கப்பா, சாட்சி கொடுங்கம்மா அப்படின்னு தொந்தரவு படுத்துறது உண்டு. ஆனா இதுவரை நாம என்ன செய்யல, எந்த சாட்சிக்கும் காசு கொடுக்கல. இந்த சாட்சிகள் எல்லாம் நம்ம போன் பண்றதுனால ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் அவங்க என்ன செய்யறாங்க, சாட்சிகளை அனுப்பி கொடுக்குறாங்க. சர்ச் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது எப்படி தெரியுதுன்னா, நீங்க எப்படி கடவுள் ஊழியம் பண்ணி இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தானே சாட்சி அனுப்புறவங்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. They are not expecting anything, they just want to say about God, simple in simple words. சாட்சி அனுப்புறவங்க எல்லாம் ஊழியக்காரங்க இல்ல. ஆனா ஆண்டவரை நேசிக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க. ஆண்டவர் பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கும். நேசிக்கிறது வந்து வேதாகமத்துல, அதாவது வேதாகமத்தை நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பா சாட்சி கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. காசுக்காக வேண்டி கொடுக்கறவங்க ஐ டோன்ட் திங்க் சோ யாராவது இதுவரை நமக்கு அப்படி யாரும் இது நாள் வரை நாம யாருக்கும் சாட்சிக்குன்னு சொல்லி பணம் கொடுத்தது இல்லை. ஆனால் இனிமேல் கொடுப்போம். நீ கேட்டல்ல, இனி கொடுப்போம்.
சரியா? எப்படி கொடுப்போன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சாட்சி இருந்தால் டக்குன்னு போய் எடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நாங்கள் வசையில் இருக்கிறோம் இந்த இடத்துல, தாராவியில் வந்து ஒரு சாட்சி இருக்குது, சரியா? நான் வந்து இந்த தம்பியை அனுப்புகிறேன், போய் சாட்சி எடுத்துகிட்டு வாமா அப்படின்ட்டு. தம்பி பாக்கெட்டில் இருந்து பணம் போட்டதை எடுக்க மாட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? இங்கேருந்து ஆட்டோ சார்ஜ் கொடுக்கணும், ட்ரெயின் ஃபேர் கொடுக்கணும், பின்ன அங்கேருந்து ஆட்டோ சார்ஜ், பின்ன அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு. அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்வோம்? நமக்காக யார் சாட்சி வாங்கி அனுப்புனாலும் அவங்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த டூ அண்ட் ஃப்ரோ அதை நம்ம வந்து என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். இதனால அவங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டு, சரியா? அப்போ இது ஒரு நல்ல கேள்வி. இதனால இந்த முடிவை வந்து நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக செய்வோம் ஃபியூச்சரில். அது போக நேற்று நைட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள் இன்னைக்கு இருக்குது இந்தியாவில். வாரம் ஒரு சாட்சி மூலமாக நாங்களும் மிஷினரிகளை உருவாக்குறதுக்கு நேற்று நைட்டு முடிவெடுத்திருக்கிறோம். கடவுள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணா என்ன செய்யலாம்? அட்லீஸ்ட் ஒரு 2 மிஷினரியாவது நாம் என்ன செய்யணும்? சவுத் இந்தியாவில் வாரம் ஒரு சாட்சி அப்படிங்கிற அந்த ஊழியத்தின் மூலமாக நாம் என்ன செய்யணும்? அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அவங்க 2 பேரும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்வாங்க, சாட்சிகளையும் வாங்கி அனுப்புவாங்க. இது நேற்று நைட் நாம் எடுத்த முடிவு. இது சூப்பரான ஐடியா, இது நல்லாவும் இருக்கும், சரியாமா? ஏன்னா கால்வினுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசன ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், அவன் வந்து நிறைய ஊழியக்காரங்களை தாங்குவான் அப்படின்ட்டு. அப்போ அவன் ஊழியக்காரங்களை பின்னாடி தாங்கணும்னு சொன்னால் இப்போ இருந்து நாங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ நாங்கள் வந்து கடவுள் சொல்லியிருக்கிறார் எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஊழியங்களையும் தாங்குறோம். ஆனால் கால்வின் வந்து குறைஞ்சது ஒரு 500-1000 ஊழியக்காரங்களை தாங்கணும். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு பிளெஸிங் வேணும். அப்போ இப்போ இருந்தே நாங்கள் அதை பழக்கப்படுத்தினா தான் அவன் செய்ய முடியும். அதனால இந்த 6வது வருஷத்தில் கண்டிப்பாக 2 மிஷனரியாவது நாம் வந்து என்ன செய்வோம்? வாரம் ஒரு சாட்சி மூலமாக உருவாக்குவோம். ஆமாம், இது பாருங்க இது நல்லா ஒரு கேட்கவும் நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிம்மா, அடுத்த கேள்வி. சரி தாத்தா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்கணும். நம்ம டீமில் முன்னாடி நம்ம 5 பேர் இருந்தோம். சரி, கேல்வின் போயிட்டான், சென்னையில் வேலை செய்தான். சரி, அப்படி இருந்தாலும் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணலாம். வேலை செய்யல படிக்கலாம். சாரி, கேல்வின் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் வந்திருக்காங்க ஆட்கள். பாருங்க, நம்ம ஏற்கனவே 5 பேர் இருக்கிறோமா? 5ஓட சேர்ந்து இப்போ வந்து ஆண்டனி, அவங்க பேர் அந்தோணி, திருநெல்வேலிக்காரங்க தான். அந்தோனியோட மனைவி பேர் வந்து ஜெனி. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த மகளோட பேர் வந்து சியோனா. இப்போ ஸோ தட் ஆண்டனி, ஜெனி அண்டு சியோனா, இந்த 3 பேரும் இப்போ வார ஒரு சாட்சி டீமில் வந்து பைபிள் ரீடிங்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க? இணைந்திருக்கிறாங்க. இப்போ ராத்திரி நான் 10:30 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வசனத்தை சொல்லுவேன். 11 மணிக்கு ரெக்கார்டு பண்ணி அனுப்பிடுவாங்க. அதனால் இப்போ அந்த 3 பேர் வந்து புதுசாக நம்முடைய டீமில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 5, 3, 8 ஆயிடுச்சா? இனி 2 பேர் நாம் வந்து சவுத்தில் என்ன செய்ய போகிறோம்? மிஷினரியாக நாம் என்ன செய்ய போகிறோம்? உருவாக்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு ஒரு 10 பேர் உள்ள டீம் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்குது? உருவாகிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம விரார் சிஎன்ஐ சர்ச்சில் ரொம்ப அன்பான சகோதரர் கீபோர்டு போடுறாங்க, பாக்கியராஜ் அண்ணன். அவங்க வந்து இந்தியாவில் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனால எங்கே போனாலும் அவங்க என்ன செய்வாங்க? வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. அதை தான் நாம் வந்து என்ன செய்கிறோம்? இன்ட்ரோ வீடியோவில் போடுறோம். அதனால வருங்காலத்தில் அவங்களும் நம்ம டீமில் மெம்பர் என்ன செய்வாங்க? ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பர்மிஷன் கேட்டதை நம்ம அதை பண்ண முடியும் இல்லையா? பட் இதுவரை அவங்க என்ன செய்கிறாங்க? வீடியோ நிறைய வீடியோஸ் அனுப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரையுமே இந்த 5வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். எல்லாருக்கும் இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லாரும் இன்னும் நிறைய சாட்சி சொல்லணும், சரியா? அதனால யோசனை கூட பண்ண முடியல. 5 years we passed. இவ்வளவு நேரம் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களது ஆதரவுகளை எங்களுக்கு தாருங்கள். தேவனுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். திரும்பவுமாக இன்னொரு புதிய சாட்சியிலே உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.